பெரும்பாலும் இந்த உறவு சிக்கல்ல தான் மாட்டி தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்துல குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் இவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? உறவு சிக்கல்கள்ல சிக்கிறது மட்டும் இல்லாம அது ஏன் அழுகுறான், யாருக்காக அழுகுறது. ஏன்னா மீனங்கிறது அது கடல் ராசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமான, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி. இந்த பலம் பலவீனம் ரெண்டும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இவங்க இறக்கப்படுறதுனால ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறக்கூடிய அந்த தருணத்துல தகுதி இல்லாத நபர்களுக்கு, தரம் தெரியாதவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை வீணாக்க முறையான வழிபாடு செய்வது பெரிய மாற்றங்கள் வரும். அது மீறியும் அவ்வளவு சிக்னல் நடந்தும் இவர்களுக்கு குலதெய்வம் தேடலன்னு சொன்னாங்க. தாமேலேயே தான் வெறுப்படையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அந்த தனிமை பிடிச்சு போய், அந்த தனிமைக்குள்ள வெறுமை பிடிச்சு போய், அந்த வெறுமையான வாழ்க்கை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில நம்மளுடைய ஜாதகத்தை காட்டும் போது அதுல ஏதோ ஒரு சில தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதற்கு உண்டான பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது உண்டு. அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு எப்படியெல்லாம் செய்யணும், குலதெய்வத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போறோம். புலிப்பாணி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில மீன ராசிக்காரர்கள் பத்தி பேசலாம் சார். மீன ராசிக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? குலதெய்வம் எல்லா ராசிக்கும் தாங்க தொடர்புல இருக்கு. அதை சுய ஜாதக அமைப்புல பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரனே ராசி மேல வந்து தானே உட்கார்றாரு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா அவங்களுடைய வம்சாவளிகள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. இவங்க செய்த பூர்வ ஜென்மத்தில் இவர்கள் செய்து வந்த புண்ணியங்கள் எல்லாம் ஜாதகத்துல இந்த பிறவியில வந்து அவங்களுக்கு வயது கம்மியா இருந்தாலும், அனுபவம் குறைவாக இருந்தாலும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவங்களை பெரிய ஆளா ஆக்கி விட்டு போயிடும். அதனால ஜாதக அமைப்புல முதல்ல எடுத்தோடனே பாக்குறது லக்னத்திற்கு 5ஆம் பாவகம். மீன ராசி அப்படின்னு சொன்னா என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவக அதிபதி இருக்கக்கூடிய நிலை, அதுல ஆட்சி உச்சமா இருந்தா, அது ஒரு நட்பு வீடுகள்ல இருந்தா, சுபகிரகங்களோட தொடர்புகள்ல இருந்தான்னு சில நல்ல விதிகள் இருக்கு. அதனாலதான் 5ஆம் இடமும் தெய்வத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அந்த தெய்வ அனுகூலங்கள் நிறைய எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பார்த்துட்டு இருப்போம். பாதக திசைன்னு சொல்லுவாங்க. பாதக கெடுதல் திசை, மாரக திசை, ஆயிலுக்கு ஒப்பான கண்டது. எப்படியா தப்பிச்சேன், ஒரு செகண்ட்ல நூலிலையில ஏதோ மிஸ் ஆயிட்டேன், ஏதோ தப்பிச்சிட்டேன், அது கடைசி நேரம் அந்த பயணம் போக வேண்டிய பயணத்தை தடை பண்ணிட்டேன், அது எப்படியோ நான் தடைபடுத்தல, ஏதோ ஒரு காரணம் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீ கேன்சல்னாங்க, கடைசியில் பார்த்தா போற பஸ் பெரிய விபத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மயிர் இலையில் கடைசி நேரத்துல இப்படி கிராஸ் ஆவாங்க ஒரு விழுக்காடு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல தப்பிச்சு நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கு கொடுத்த வாக்குறுதி, செயல், பணம், தொழில் எல்லா விஷயத்திலுமே நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களை காத்து நிற்கக்கூடிய சக்தி மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வமாக இல்லாம வேற எதுவா இருக்க முடியும்? ஏன்னா மீனங்கிறது அது கடல் ராசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமான, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி. கவலைகளை வெளியில் காட்ட தெரியாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆழ்மன கவலைகளை கூடவே இருந்து நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி தான் மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இந்த ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா சார்? நிச்சயமா. லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம், அதை ஆதித்தன் 5ல் இருக்க அல்லது அவனே பார்க்க வாதிப்பான் சிவனை, சார்ந்த மதிதான் பார்க்க சாதித்த தேவி, செவ்வாய் பார்க்க குமரனது பொற்பாதம் அப்படிங்கிறார் ஐயா. இதுல உக்ரமான தெய்வங்கள், அதுல பெண் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள்ங்கிறத ஆண் வீடா பெண் வீடா அப்படிங்கிறத வச்சோம். அதுல செவ்வாய் கேதுவினுடைய தொடர்புகள்லாம் இருந்தா ஒரு காளி, துர்க்கை, மனத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கிறது. சனி பகவானுடைய தொடர்புகள்லாம் இருக்கும்போது கருப்பண சுவாமி, ஐயனார், காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும், சுக்கிரன் புதன் பகவானுடைய தொடர்புகளாக இருக்கும்போது பெருமாள், மகாவிஷ்ணு போன்ற தெய்வ அமைப்புகளையும், செவ்வாய் இருக்கும்போது குதிரையில் நிற்கிற வாகன தெய்வங்கள் அப்படி எல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும், அதுல ராகு கேதுவினுடைய சம்பந்தம் இருக்கும்போது முன்னோர்கள், பித்ருக்கள், நினைவு தூண், உருவமற்ற ஒரு உருவமில்லாத ஒரு இடத்துல வெறும் ஜோதி மட்டும் ஏற்றுறாங்க, வெறும் கல் மட்டும் இருக்கு, நினைவு சின்னம் மட்டும் இருக்கு, ஒரு மரம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுல
ராசிகளை பிரிக்கிறாங்க. பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதுல நீர் ராசி, நில ராசி, காற்று ராசின்லாம் வருது. நீர் அமைப்புகள் இருக்கும்போது உங்க குலதெய்வம் வந்து குளத்துக்கு பக்கத்துல, கம்மாய்க்கு பக்கத்துல, நீருக்கு பக்கத்துல, அருவிக்கு பக்கத்துல, கிணத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க, ஒரு தீர்த்தத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நெருப்பு ராசிகள்ல அந்த அமைப்புகள் இருக்கும்போது அக்னியில மாண்ட தெய்வங்க, அதுலயும் கன்னி ராசியினுடைய தொடர்புலாம் இருக்குது. கன்னி பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரனுடைய அம்சம்லாம் இருக்குது, ஒரு பெண் தெய்வங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலம் அப்படி வயக்காட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு அந்த பஞ்சபூத அமைப்புகளுக்குள்ளேயே அந்த கிரகங்களுடைய தொடர்புகளை ஆண் கிரகமா, அது ஆண் வீடா, பார்க்கக்கூடிய கிரகம் என்ன, அது இருக்கக்கூடிய வீடு என்ன, அதனுடைய நட்பு அமைப்பு எப்படி இருக்கு, இவர்களுக்கு அனுகூலம் தருமா, இவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருந்தா வாழ்க்கையில என்ன மாதிரி சம்பவங்களா இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத கூட ஜோதிட அமைப்புகள்ல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. புலிப்பாணி ஐயாவே தன்னுடைய பாடல்ல இந்த 5ஆம் இடம் என்பது தெய்வத்தினுடைய ஆதிக்கம், பூர்வ புண்ணியத்தினுடைய ஸ்தானம், அது நல்லா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கு அப்படிங்கறத எப்படி எல்லாம் உணர்றாங்க சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ராசிநாதன் குரு பகவான். தெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா முதல் அந்த குருவோட அம்சமான அந்த ராசிகள்ல பிறக்க முடியாது. எல்லா ராசிக்கும் தெய்வ அனுகூலங்கள் இருந்தாலும் கூட அந்த தெய்வ கிரகம் சித்தர்களால மன்னவன் பொன்னவன் சொல்றாங்க. குரு பகவானுடைய பார்வை சேர்க்கையை பொறுத்து ஒரு கிரகம் தோஷம் பண்ணனா கூட, கெடுதல் பண்ண போதுன்னா கூட குரு பார்வை இருக்குங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மீனராசிக்கு இயற்கையிலே அந்த குருவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால, அதுலயும் சந்திர பகவான் வேற வந்து உட்காராரு. அதனாலதான் ராசி எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஒரு சாஃப்டான நேச்சரை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சில விஷயங்களை நிறைய இறக்கப்படுறது, அதுக்கப்புறம் திரும்ப மறந்துட்டு திரும்ப இறக்கப்படுறது, இது இவங்களுடைய பலம்னு சொல்லலாம். ஈஸியா ஒரு கஷ்டத்தை, ஒரு காயத்தை மறந்து போயிடுறாங்க, அது பலமும் கூட. ஆனா திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே இருக்கிறது பலவீனமும் கூட. இந்த பலம் பலவீனம் ரெண்டும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இவங்க இறக்கப்படுறதுனால ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறக்கூடிய அந்த தருணத்துல அந்த இரக்க சுபாவத்திற்கு இறைவன் காட்டக்கூடிய இரக்க சுபாவம் தான் குலதெய்வத்தினுடைய அருள்னு சொல்றது. நீ இதுல போய் சிக்க போற, வம்புல மாட்ட போற, துன்பம் வரப்போது, பின்னாடி பெரிய ஒரு வாழ்க்கையே பலவீனமாக போகுதுன்னு அந்த குலதெய்வம் காத்து நிற்கக்கூடிய சக்தியை மீனராசிக்காரங்க தக்க தருணத்துல உணர்ந்தவங்களா இருப்பாங்க. நம்மளுடைய இரக்க சுபாவம் பெரிய அழிவை கொடுக்க தெரிஞ்சிச்சு, நமக்கு யாரு மேல இறக்கப்படுறோம்னு தெரியாம இறக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வை ஒரு நாளிகையாவது மீனராசிக்காரங்க நிச்சயமா உணர்வாங்க. அது குலதெய்வத்தினுடைய அருளாக இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த நேரத்துல காப்பாத்துற சக்தி தான் மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள்னு சொல்றோம். மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த உறவு சிக்கல்ல தான் மாட்டி தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்துல குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் இவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? உறவு சிக்கல்கள்ல சிக்கிறது மட்டும் இல்லாம அது ஏன் அழுகுறான், யாருக்காக அழுகுறங்கிறது தெரியாமலே மீனராசிக்காரவங்க அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இரக்க சுபாவமும் அந்த சாஃப்ட் நேச்சருங்கிறனாலையும் ஒருத்தருக்காக வருத்தப்படுறீங்க, ரைட்டு, அந்த வருத்தம் யாருக்காக படுறீங்கிறது தெரியாமலே இவங்க காலம் முழுசும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை சில நேரங்களில் வந்து குலதெய்வம் உணர்த்தும். தகுதி இல்லாத நபர்களுக்கு, தரம் தெரியாதவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை வீணாகிறீங்கிறத குலதெய்வம் உணர்த்தும் போது அந்த நேரத்துல பளிச்சுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாம குழம்பக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு இரவுக்குள்ள தீர்வு கிடைக்குதுன்னு சொன்னா அது குலதெய்வமாக இல்லாமல் யாருனால முடியும்? பல நாள் காப்பாத்தி வச்சிருந்ததை ஒரு நாள்ல போட்டு உடைச்சிட்டு போ அப்படின்ட்டு போகக்கூடிய துணிச்சலை கொடுக்கறது குலதெய்வமா இல்லாம மீனராசிக்காரங்களுக்கு வேற எதுவாக இருக்க முடியும்? அந்த ஒரு தைரியத்தை நிச்சயமா எவ்வளவுதான் சாஃப்டான ராசின்னு சொன்னாலும் கூட முடிவெடுக்கக்கூடிய தருணத்துல தக்க நேரத்துல மிகப்பெரிய கெடுதல்கள் வரக்கூடிய சூழல்ல மனசு சொல்லி இது வேணான்னு சொல்லுதுன்னு சொன்னா அது குலதெய்வத்தினுடைய அருள் தான் மீனராசிக்காரர்களை அந்த முடிவு எடுக்க தூண்டுது. அதுதான் துணையாவும் நிக்குது. மீனராசிக்காரர்கள் அப்போ முடிவுகளை வந்து இறுதி நேரத்துல மாத்திக்கிறாங்க, அதனால அவங்க வாழ்க்கை நல்ல மாற்றத்தை நோக்கி போகுது அப்படின்னா அந்த டைம்ல குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்னாலதான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா குலதெய்வம் ஒன்றை மட்டும் தெளிவா சொல்லுங்க, நிதர்சனமான உலகத்துல நிகழ்காலத்துல வாழ்றதை விட உணர்ச்சி பூர்வமான இடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அதை தள்ளி வை அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை மீனராசிக்காரருக்கு நிச்சயமா குலதெய்வம் ஏற்படுத்தும். நிதர்சனம் எது, மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி இரு, நீ மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா முட்டு கொடுக்குற அப்படிங்கிற விஷயத்த மீனராசிக்காரருக்கு கண்டிப்பாக குலதெய்வம் உணர்த்தும். அந்த உணரக்கூடிய செய்தி தான் குலதெய்வம் அவர்களோடு இருப்பதற்கான அர்த்தமே. மீனராசியில பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தா ஓகே சார், தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி குலதெய்வம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முனைப்பு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா?
எந்தெந்த வகையில எல்லாம் குலதெய்வம் இந்த மாதிரியான அழைப்பு வந்து கொடுக்குறாங்க? நிச்சயமா குலதெய்வ வழிபாடுங்கிறது அப்படியே நம்மளுடைய தந்தை, தந்தையினுடைய தந்தை, அதுவும் பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கணவன், கணவன் வழி குலதெய்வம்னு 2 குலதெய்வமா போயிருது. அப்பா வீட்டு குலதெய்வம், அம்மா வீட்டு குலதெய்வம் அப்படின்னு போயிடுது. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம முன்னோர்களுடைய அந்த வழிபாடு முறைகளை பாரம்பரியமா செஞ்சுட்டு வரும்போது, குடும்பத்தார் சொல்லும்போது அது சின்ன வயசுல இருந்தே கடைபிடிச்சிட்டு வரும்போது பிரச்சனை இல்லை. சில பேர் ஒரு ஊர் மாறி, இடம் மாறி, மொழி மாறி அல்லது கலப்பு திருமண யோகங்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டே தள்ளி இருந்து வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா அந்த காலத்துல தொழிலுக்காக போய் அப்படியெல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வ தொடர்புகள் வந்து விட்டு போயிடுது. அல்லது நல்ல குலதெய்வம் தெரிந்தவர்கள் கூட பங்காளிகளுக்குள்ள ஏற்பட்ட விரோதம் காரணமாக, அது சில கிரகதோஷம் காரணமாக எல்லாரும் கூடி கும்பிட்ட சுவாமி அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க தனித்தனியா போய் வழிபாடு பண்ணுவாங்க. சிலர் போவாங்க, சிலர் போக மாட்டாங்க. சிலர் அதை கையெடுத்து கும்பிடுறவங்களுடைய வாழ்க்கை மேல வர்றதை பார்த்துட்டு இவங்களும் சேர்ந்து செயல்படுவாங்க. நம்மளும் குலதெய்வத்தை சிறப்பா கும்பிடணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய எண்ணங்களுக்குள்ள குலதெய்வம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் கொடுக்கக்கூடிய சிக்னல், நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம எவ்வளவு வேலைகள் பிஸியில இருந்தாலும் கூட இந்த வாரம் எப்படியாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அல்லது நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இறைவனை நோக்கி அந்த எண்ணம் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். வீடு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி எங்க வெளியில இருந்தாலும், ஐயோ வீடு சுத்தப்படுத்தாம இருக்கேன், வீட்டை சுத்தப்படுத்தணுமே, வீட்டை சுத்தி நறுமணம் உருவாக்கணுமே, வீட்டுக்கு சாம்பிராணி படணுமே, வீட்டை அழகா வச்சுக்கணுமேங்கிற அந்த தன்னை சுத்தி ஒரு சுத்தத்தை எப்பொழுதுமே மனசு தேடிக்கிட்டே இருக்கும். தான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு நறுமணமான ஒரு பூ வாசனையோ ஒரு விபூதி வாசனையோ அவர்களை சுற்றி ஏற்படும். இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் அவர்களை சுற்றி வரும் பொழுது குலதெய்வத்தினுடைய பரிபூரணமான தேடல் உங்க மேல குலதெய்வம் தேடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க குலதெய்வத்தை தேடி போறீங்கன்னு அர்த்தம். குலதெய்வமும் உங்களை தேடுது, நீங்களும் குலதெய்வத்தை தேடுறீங்கன்னு அர்த்தம். ஆக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வந்தால் அவங்களுக்கு நிச்சயமா குலதெய்வத்தினுடைய அருள் தேவைப்படுது, அவங்களுடைய வழிபாடுகள் தேவைப்படுது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுதுன்னு அர்த்தம். திடீர்னு தான் வாழ்ந்த வீடு, தன்னுடைய தாத்தா பாட்டியினுடைய நினைவு, தன்னுடைய தாத்தா பாட்டியினுடைய வாழ்க்கை, அவர்கள்ட்ட வளர்ந்த விதம், இதெல்லாம் அவர்களுடைய நினைவுகளுக்குள்ள வருதுன்னு சொன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு கிடைப்பதற்காக இந்த ஆன்மா ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல குலதெய்வத்தை தேடி போகும்போது அங்கே போய் முறையான வழிபாடுகளை செய்யும்போது பெரிய மாற்றங்கள் வரும். அது மீறியும் அவ்வளவு சிக்னல் நடந்தும் இவர்களுக்கு குலதெய்வம் தேடலைன்னு சொன்னா அதனால நிறைய விளைவுகளையும் இவங்க வாழ்க்கையில சந்திக்கிறத வச்சே குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு குறைவா இருக்குங்கிறத மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படிங்கிறத எந்தெந்த விஷயத்துல எப்படி எல்லாம் உணர்றாங்க சார்? குலதெய்வ அருள் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணுங்க. அது இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து நிறைய போராட்டங்களை தான் சந்திப்போம். யோக திசைகள் நடக்கும்போது கூட ஜாதகம் பார்க்கும்போது நல்ல தசாபலன்கள் நடந்துகிட்டு இருக்கு, நல்ல மாற்றங்கள் இருக்கு, குரு பயிற்சி நல்லா இருக்கு, சனி பயிற்சி என்னத்தை எங்களுக்குலாம் ஒன்று கூட நடக்கு, காலம் முழுசும் கண்ணீர் தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து குரு அருள், தெய்வ அருள், பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி மீனராசிக்காரர்களுக்கு அந்த சந்திரன் மனசை சொல்லக்கூடிய கிரகம். முதல்ல குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைனாலே அவங்க பலவீனப்படுவது மனசு தாங்க. அந்த மனம் என்பது மிகுந்த பலவீனம் அடையும். எல்லாருனாலையுமே அவங்க வந்து ஹார்ட் ஆகிட்டே இருப்பாங்க, பலவீனப்படுத்தி கொண்டே மற்றவர்களுடைய பலவீனத்திற்கு இவங்க ஆட்பட்டு கொண்டே இருப்பாங்க. நான் எதுக்கடா சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் நல்லவனா தானே இருந்தேன், எல்லாருக்கும் நல்லதானே பண்ணேன், எனக்கு ஏன் இந்த தனிமை என்ற கேள்வியை மீனராசிக்காரர்களை ஒரு நாளிகையினாலும் குலதெய்வம் உணர்த்தாம இவர்களை விடவே விடாது. எல்லோருக்காகவும் வாழ்ந்த இவர்கள் ஒரு கட்டத்துல தனிமைப்படுத்தப்படும் பொழுது அந்த தனிமையை இவர்கள் உணர்ந்து அந்த தனிமையே வெறுமையாக மாறி வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு வருதுன்னு சொன்னா அது குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு பத்தல, குலதெய்வத்தினுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்து ராசிக்கு வந்து புதன் பகவான் வந்து பாதக கிரகமா வர்றாரு. ராசி மேல நீச்சம் வேற. என்னடா நம்ம என்ன பேசுறோம், என்ன சொல்றோம், என்ன செய்யறாங்க, மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, இதை பத்திய கன்ஃபியூஸே இவங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. உணர்ச்சி போராட்டங்கள் அதிகமா இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. சூரிய பகவான் 6ஆம் அதிபதியா வரும்போது எதிர்பாராத கடன்ல மாட்டிக்கிறது. கடன் ஆசைக்காக வாங்குறது கிடையாது, தேவைக்காக வாங்குறது கிடையாது, ஏதோ தொழில் விருதிக்காக வாங்கிய கடனுக்கு போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது. ஒரு தகுதியான ஒரு உயர்ந்த பொறுப்பு கிடைக்கும் போது அடுத்தவங்களுக்கு இவங்களாகவே வாலண்டரா வந்து வச்சுக்க போன்னு விட்டு கொடுத்துட்டு வர்ற மாதிரி, கிடைக்கிற வாய்ப்புக்காக பல நாள் காத்திருந்து உழைச்சவங்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மனநிலைக்கு இவங்களே தள்ளப்படுவது. அடுத்து செவ்வாய் பகவான் வந்து 2 கூடைய குடும்ப ஸ்தானாதிபதியா வர்றார், அவரே பாக்கியாதிபதியா வர்றார். பாக்கியம் அனுபவிக்கிற நேரத்துல அதை அனுபவிக்கிறதுக்கு எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கிறதுக்கு கொடுப்பனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழல்களை சந்திப்பது. எல்லா இடத்திலும் திரும்பும் திசையெல்லாம் இவர்களை புரிந்து கொள்வதற்கு ஆளே இல்லை என்ற சூழலை இவங்க மனசுக்குள்ள நம்புறது போன்ற சூழல்களை எல்லாம்
மீனராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாத போது நிச்சயமா சந்திப்பாங்க. மீனராசிக்காரர்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. குலதெய்வத்துக்கு என்ன மாதிரியான நேர்த்திக்கடன் வைக்கலாம், எந்த நாள் நட்சத்திரத்துல சென்று வழிபட்டா இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் சார்? சுய ஜாதகம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே பாரம்பரியமா வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவங்களுடைய குலதெய்வம். தெரியாதவர்களுக்கு தான் அந்த ஜாதகத்துல சில துணை வழிகாட்டிகள் நமக்கு சொல்றோம். பொதுவாக இது நீர் ராசி அப்படிங்கிறதுனால குலதெய்வ ஆலயத்துல போய் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்ன ஒரு போர் போட்டு கொடுக்கறது, அது பெரிய தொகையா இருக்கா, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் உதவியா பணங்கள்லாம் போட்டு பண்ணி கொடுக்குறது, அல்லது ஏற்கனவே இருக்கிற போர்ல ஒரு பைப் வசதி பண்ணி கொடுக்கறது, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான வசதிகளை வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு குடிநீர் வசதிகள், குடிநீர் பாட்டில் விநியோகம் பண்றது, இதெல்லாம் பண்ணலாமே. அதே மாதிரி சுவாமிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள், அது மீனராசிக்காரங்க கண்டிப்பா பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி அந்த குளிர்ச்சியான அந்த நீரால அந்த சுவாமி, பொதுவாக வந்து குளத்துக்கு பக்கத்துல, கம்மாய்க்கு பக்கத்துல, நீர் ஓடைகளுக்கு பக்கத்துல, நீர்நிலைகளுக்கு பக்கத்துல தான் இவங்க தெய்வம் நிக்குது. அங்க போய் அந்த நீர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே இவங்க பண்ணி அந்த தெய்வத்தை குளிர்விக்கும் பொழுது வாழ்க்கையில வந்து ஒரு குளிர்ச்சியான அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குலதெய்வம் கோயில்ல அமாவாசை பௌர்ணமி காலங்கள் மீனராசிக்காரர்களுக்கு உகந்த காலங்கள். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை இவர்களுக்கு உகந்த நாள். 5ஆம் அதிபதி சந்திரன் இவர்களுக்கு திங்கள் கிழமை உகந்த நாள். இந்த நாளில் குலதெய்வ வாசலில் போய் மீனராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது பெரிய மாற்றம் கிடைக்குங்க. காலம் முழுசும் எல்லாரையும் மறந்து மன்னித்து வாழ்ந்த மீனராசிக்காரர்கள், எல்லாரையும் நான் மறக்கிறேன், எல்லாரும் செய்த கெடுதலையும் மறக்கிறேன், எல்லாரும் செய்த நல்லதை நான் நினைக்கிறேன், எல்லாரும் செய்த தப்புகளை மன்னிக்கிறேன், ஆனா நான் மறக்கிறதுனாலையும் மன்னிக்கிறதுனாலையும் என் வாழ்க்கையை நான் இழந்துடக்கூடாதியா அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை குலதெய்வம் கோயில்ல மீனராசிக்காரர்கள் வச்சுட்டு வந்தா, தொடர்ச்சியா வழிபாடு பண்ணிட்டு வந்தா, எல்லோரையும் மன்னிக்கிற இவர்கள் வாழ்க்கையை இழக்காமல் இருப்பதற்கு குலதெய்வம் தான் இவங்களுக்கு துணையா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இவங்க எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில பஞ்சபூத தத்துவம், அதே மாதிரி ஆண் ராசி பெண் ராசி, சில சூக்ஷமங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப அற்புதமா இந்த எபிசோட்ல, இந்த சீரீஸ்ல எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, மீனராசியில பிறந்த நீங்க உங்களுக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, குலதெய்வ வழிபாடு எப்படி எல்லாம் செய்யணும், இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.